புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலம் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவென வந்தார், தந்தையின் வார்த்தைக்கு வடிவமும் தந்தார். போலுங்களே, வாழ்த்துங்களே, பாடல்களே, பண்பாடுவோம் இந்நாளிலே, ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலம் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். தந்தை என்பின் ஆழம் சொல்லும் கனியாய், விந்தை ஒளி வீசும் விண்மீனாய், தேடி வரும் உள்ளங்கள் அருள் நிறையாய், தேற்றுபவர் வந்தாரே நம்மிடையே. வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளர் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளர் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். நம்பிக்கையின் விண்மீனாய் நாம் எல்லாம் ஒளிர்வோம், நாளெல்லாம் ஒளி வீசுவோம். இருள் போகும் சுடராகுவோம், இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவென வந்தார், தந்தையின் வார்த்தைக்கு வடிவமும் தந்தார். வாருங்களே, வாழ்த்துங்களே, பாடல்களே, பண்பாடுவோம் இந்நாளிலே, ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். இன்று நமக்கு விண்ணகத்திலிருந்து உண்மையான அமைதி இறங்கி வந்தது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நமக்கோர் பாலன் பிறந்துள்ளார். இறைவனின் வெற்றியின் பரிசு இயேசு கிறிஸ்து பாலனை காண அன்று இடையர்கள் போல் இன்று விரைந்து ஆலயம் வந்திருக்கும் இறைக்குலமே, வருக வருக. உங்கள் வரவு நலமும் வளமும் தருவதாக. இன்று நமக்கோர் பாலன் பிறந்துள்ளார். கடவுளின் இரக்கப் பெருக்கின் கொடையாக நமக்கு மீட்பு என்னும் வெற்றி பரிசு கிடைத்துள்ளது. மனிதர்களின் மீட்புக்காக, நலனுக்காக தன்னையே வழங்க வந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்மஸ் காலத்தில் நம்மையே அடுத்தவருக்கு வழங்கும் வழிகளை நம் இயேசுவே கற்றுத்தந்துள்ளார். அவரின் செயல்களில் என்றும் மிஞ்சி நிற்பது கடவுளின் பேரிரக்கமும் நன்மைத்தனமும் மனித நேயமும் ஆகும். ஆம், இந்நாட்களில் மனித நேயத்தின் மற்றொரு பரிமாணமான அன்பின் பகிர்வை அடுத்திருக்கும்
வறியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைவரிடமும் உறவின் வாழ்த்துக்கள் மூலமும் உதவிகள் மூலமும் வெளிப்படுத்துவோம். உண்மையில் இன்று நம் உள்ளங்களில் வந்து பாலன் இயேசு பிறப்பதற்கு இந்நற்செயல்கள் வழிவகுக்கும். இறைமகனின் அன்பின் பகிர்வாம் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இடையர்கள் போல் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடி உளமாற கலந்து கொண்டு இறைமகன் பாலன் இயேசுவின் அருளை பெற்றிடுவோம். இயேசுவில் இனியவர்களே, நாம் ஒரே குடும்பமாக குழுமி இந்த நேரத்திலே நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தை நமது பங்கிலே நாம் நிகழ்த்திருக்கிறோம். கடந்த சில தினங்களாகவே நாம் கேரல்ஸ் மட்டுமல்லாது பலூன் கிறிஸ்மஸ், நட்சத்திர கிறிஸ்மஸ், ஒளி கிறிஸ்மஸ், தொட்டில் கிறிஸ்மஸ் என்று சொல்லி கிறிஸ்துமஸை வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு அடையாளங்களில் நாம் கொண்டாடி அதனுடைய பொருளை உணரவும் பொருள் உணர்ந்து கொண்டாடுவதற்கான வழியை கண்டுபிடிக்கவும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமான தொடர்பை நாம் கண்டுபிடித்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலே நாம் கிறிஸ்து பிறப்பு நாளிலே அந்த உணர்வோடு உறவோடு ஒரே குடும்பமாக குழுமி இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நான் பெருமகிழ்வோடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரையும் வந்து சேரட்டும். சரியாக 12 மணியில் இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சத்தமாக கரவொலி எழுப்பி ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இனிவர்கள் இந்த திருப்பலியை நமக்காக சிறப்பாக நிறைவேற்றி செபிப்பதற்கும் கடவுளுடைய வார்த்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்கும் வந்திருக்கிறார் அன்புள்ள நண்பர் அருள் தந்தை மைக்கேல் ஜார்ஜ் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவருக்காக ஒப்புக் கொடுப்போம். இயேசுனுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. மகிழ்ச்சி எல்லாரும் விரும்பி தேடுகிற ஒரு காரியம். எனவே நமக்கு அந்த மகிழ்ச்சி வந்து சேரும்படியாக இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசு பாலன் இயேசு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும்படியாக குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியருக்காக ஒப்புக் கொடுப்போம். பாலன் இயேசுவே அவருடைய வயிற்றில் பிறக்கும்படியாக திருப்பலியிலே ஜெபிப்போம். இதனாலே நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாகவும் நமக்காகவும் நம்மவர்களுக்காகவும் பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மில் நம் மண்ணில் குழந்தை இயேசு பிறந்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை புகழ்வோம்.
போது அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாற்றியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இதய அமைதியே இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. காரிருளில் நடந்த மக்கள் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியில் அக்களிக்கிறார்கள். ஏனெனில் இன்று நமக்கு மீட்பர் பிறந்துள்ளார். அவர் ஆட்சி வலிமை மிகுந்தது, அமைதி நிறைந்தது, நீதி செழித்தது, என்றும் நிலை பெயராதது என வரவிருக்கும் அரசரை பற்றி எசாயா இறைவாக்கினர் கூறும் வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்களை அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும்.
அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தியானவனே, ஞானியர்
வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவே, இறைவன் மலரடி தொழுவே, ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் 14 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே
விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்கள் தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பல்வேறு அடையாளங்களை கொண்டது. அடையாளங்கள் இல்லையெனில் கிறிஸ்து பிறப்புவை நாம் எந்த அளவுக்கு அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட முடியும் என்பது தெரியவில்லை. கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் கேக், அப்புறம் என்ன, கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் ஒலி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா இருக்கு. தீவன தொட்டி அப்படின்னு நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். நட்சத்திரம்னா ரொம்ப முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. நம்ம இந்த அடையாளங்களை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்து பிறப்பு காலம் அப்படிங்கிறத மிக எளிமையாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அடையாளங்களும் வரலாற்றில் பல்வேறு தத்துவங்களையும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்று நாம் பார்க்கக்கூடியது கிறிஸ்மஸ் மரம். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெளிநாடுகளில், பிரான்ஸ் நாட்டில் 2 ஆண்டுகள் நான் இருந்தேன். ஆகவே அதை பார்க்கும்போது ஏன் கிறிஸ்மஸ் மரம் இந்த விழாவில் முக்கிய அங்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த காலகட்டம் குளிர்காலம், பனி ரொம்ப பெய்யும், பயங்கரமாக இருக்கும் பனி. நான் வெளில போகணும்னா 5க்கு மேற்பட்ட ஆடைகள், பனியன், அதுக்கு மேலே ஒரு சொட்டு, அதுக்கு மேலே ஜெர்கின், அதுக்கு மேலே போட்டு கையெல்லாம் க்ளவுஸ் போட்டு கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும் வெளில போகணும். அப்படி இருக்கும் குளிர்காலம். நம்ம ஒருவேளை நம்ம மூடி இருக்கிற இந்த இதை இப்படி இறக்கி விட்டோம்னா உதடு உடனே வெடிச்சு போகும். அந்த மாதிரி குளிர் இருக்கும். நான் இருக்கிற பகுதி கூட கொஞ்சம் பரவாயில்லை. நான் பாரிஸில் இருந்தேன். ஆனால் அதையும் உள்கடந்து கிராமப்புறத்துக்கெல்லாம் போகும்போது பனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக நிறைய படங்களில் அல்லது ஒரு சில காணொளியில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. வீடுகள், மரங்கள், அதே வேளையில் கார் எல்லாமே பனியினால் மூடப்பட்டிருக்கும். சாலைகள் கூட பனினால் மூடப்பட்டிருக்கும். நடக்கும்போது வழுக்கி கீழெல்லாம் விழுந்திருக்கிறேன், அப்படி இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் மரத்தில் பனி தங்காது. எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம் பாருங்களேன். நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த புளிய மரத்தை எடுத்துக்குவோம். பனி பெஞ்சா புளிய மரம் முழுவதும் பனி தான் இருக்கும், ஒத்த இலை இருக்காது உதாரணத்துக்கு. ஆனால் கிறிஸ்மஸ் மரத்தில் பனியே இருக்காது, தங்காது, எல்லாம் கீழே போயிடும். இது நீங்க பார்க்கும்போது பனியின் தாக்கம், கொடுமை தாக்காது. அந்த அடையாளத்தை நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவுக்குள் கொண்டு வரும்போது துன்பம், துயரம் உன்னை தாக்காது, நீ கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைவாய், இந்த பிறப்பு உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதன் அடையாளமா இருக்கு. பனியின் தாக்கத்திலிருந்து, கொடூரத்திலிருந்து கிறிஸ்மஸ் மரம் எப்படி விடுதலை பெற்றிருக்கிறதோ அதே போல துன்பத்திலிருந்து, இருளிலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் ஒன்றுபட்டு இருப்பீர்கள் என்பதை குறித்து காட்டுகிற அடையாளமாக கிறிஸ்மஸ் மரம் இருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம்,
காரிருளில் நடந்த மக்கள் ஒளியை கண்டடைந்தனர். இருளில் நடந்த மக்கள் ஒளியை கண்டனர். இருள் வாழ்வு, இதுவரை அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அடிமைத்தனத்தில், பாவத்தில். அதே வேளையில் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு மகிழ்ச்சியை உணராமல் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இருளின் வாழ்வாக இருப்பதினால் இந்த பிறப்பு ஒளியின் வாழ்வாக மாறும் என்பதை குறித்து காட்டுகிற நம்பிக்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இருளில் வாழ்ந்த மக்கள் என்று சொல்லும் பொழுது 3 காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து புண்ணியம், துன்பத்திலிருந்து மகிழ்ச்சி. இந்த மாற்றம்தான் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டு வருகிற மிகப்பெரிய நற்செய்தி, மாபெரும் நற்செய்தி, மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. நீங்கள் அடிமைகள் அல்ல, உரிமை குடிமக்கள். நீங்கள் பாவிகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகள். நீங்கள் துன்பத்தில் அல்ல, மகிழ்ச்சியில் வாழ்வீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், உங்கள் மகிழ்ச்சி என்னுள் இருக்கவும் நான் வந்திருக்கிறேன் என்பதை மிக அழகாக ஆண்டவரின் பிறப்பு விழா நமக்கு குறித்து காட்டுகிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். நாமும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அடிமைத்தனம் என்பது வேறாக இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய அடிமைத்தனம் வெவ்வேறாக இருந்தாலும், அடிமைத்தனம் நம்மை ஒவ்வொரு நாளும் துரத்தி கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியை சுவைக்க முடியாமல், நிறைவை, அமைதியை அடைய முடியாமல் அதை நம்மை துரத்து கொண்டே இருக்கிறது. யதார்த்தம். ஆண்டான் அடிமை என்கிற சிந்தனையாக்கம் அதிகமாக இருந்த காலகட்டம் இப்போதும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அதை கூட நாம் எளிமையாக சந்திக்க முடியும். ஆனால் நாம் மற்றொரு அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிறோம். சமூக ஊடகம் மிகப்பெரிய அடிமைத்தனம். அது உங்களுக்கே தெரியும். எந்த தரமும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், முகநூல் இதில் தான் இருக்கிறோம் எப்போதுமே. நேரம் கிடைக்கும் போது தொலைக்காட்சி பெட்டி, நம்ம குழந்தைகள்லாம் ஆன்லைன் கேம்ஸ் அதெல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு அடிமைத்தனம். இதிலிருந்து மீண்டு வருவதே கிறிஸ்து பிறப்பு விழா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதே உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா. அந்த வாழ்வை இன்று நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் மிகப்பெரிய அடிமைத்தனம் என்ன தெரியுமா? இப்போ பாராட்டுதல். ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் நல்லா பாராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, ரொம்ப நல்லது, அப்போதான் அக்குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, அவங்கெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு உற்சாகத்தோடு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பேசப்பட்டது. இப்போ பாராட்டினால் அது மிகப்பெரிய அடிமைத்தனமாக மாறி போகிறது. அதுவும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருக்கிற ஒவ்வொருவரும் பாராட்டுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறாங்க, எத்தனை வியூஸ் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மத்தியிலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு அப்பாற்பட்டு இந்த பாராட்டுதல் என்பது நம்மை எந்த அளவுக்கு அறிவு வேலை செய்ய விடாமல் முடக்குகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஆகவே அடிமைத்தனம் எவை ஒரு காரியம், ஏதாவது ஒரு காரியம் மகிழ்ச்சியை சுவைக்க முடியாமல், நாம் சுதந்திரமாக வாழ முடியாமல் நம்மளை சிக்குண்டு ஒரு முடக்கமான வாழ்க்கையில் வைத்திருக்கிறதோ அவையெல்லாம் அடிமைத்தனம். உறவு பாராட்டாமல், மகிழ்ச்சியை சுவைக்காமல், நட்புறவை பாராட்டாமல், வளர்த்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோமெனில் நாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றிலிருந்து மீண்டு வருவதே உண்மையான கிறிஸ்து பிறப்பு. இரண்டாவது, பாவத்திலிருந்து புண்ணிய வாழ்வு. திருவருகை காலத்தை நாம் தொடங்கும் போது முதல் வாரத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவிருக்கிறார். இரண்டாம் வருகையை பற்றி வாசிக்கும் போது நீங்கள் விழிப்பாயிருந்து தயாரியுங்கள். ஆகவே களியாட்டம், போதை, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் வெளிவந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க, சந்திக்க தயாராக இருங்கள் என்று சொல்லப்படும்.
பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒரு வகையில் பாவத்துக்குள் சிக்குண்டு தவிக்கிறோம். செயலில், பேச்சில், முகபாவனையில் நாம் ஒவ்வொருவரும் பல வேளைகளில் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை காயப்படுத்துவது, எள்ளி நகையாடுவது, துன்பப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது, குறைவாக மதிப்பிடுவது, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய பாவ சிந்தனைகள், செயல்கள் நம் ஒவ்வொருவரையும் புண்ணிய வாழ்வுக்கு அழைத்து செல்லாமல் முடக்கி வைத்திருக்கிறது. அதிலிருந்து வெளிவருவதே உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா. மூன்றாவது, துன்பத்திலிருந்து மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறோம். காயம், கண்ணீர், கடன் தொல்லைகள், ரணம், குற்றம் சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்வில் பல்வேறு நிலைகளில் நம்முடைய துன்பம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து வெளிவருவதே உண்மையான மகிழ்ச்சி. இதை கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நம் வாழ்வில் துன்பம் மட்டுமே இல்லை, இன்பமும் இருக்கிறது. அதை சுவைக்க நாம் முன்வர வேண்டும். துன்பத்திலிருந்து வெளிவருவதே உண்மையான மகிழ்ச்சி. நாம் விவிலியத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டும்? வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அவர்களெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுவதனால ஒரு முலம் கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் கவலைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எனக்கு நிறை மகிழ்ச்சியை கொண்டு வரும்? நான் எப்படி உண்மையாகவே கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ முடியும் என்று நினைக்கும் போது, துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல, அவை குறுகிய வாழ்வு கொண்டது. அந்த குறுகிய வாழ்வை நாம் நீட்டிக்காமல் வைப்பதே மகிழ்ச்சியான வாழ்வு. பல நேரங்களில் ஒரு சின்ன காரியத்தை மனசுல போட்டு நினைத்து 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 புலம்பி புலம்பி அழுது அழுது நம்ம என்ன செய்யறோம்? சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி சின்ன துன்பத்தை காலகாலத்துக்குமான துன்பமாக மாற்றி விடுகிறோம். அது குறுகிய காலம்தான். அந்த குறுகிய கால துன்பத்தை நாம் நினைத்து நினைத்து யோசித்து யோசித்து நம்ம என்ன செய்கிறோம்? நீண்ட காலமாக மாற்றி விடுகிறோம். அதை நாம் அன்று துண்டிப்பது மகிழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கும். பிரியமானவர்களே, இத்தகைய மனநிலையை நாம் பெற வேண்டும். எப்படி கிறிஸ்மஸ் மரம் மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறதோ, பனி தாக்காத ஒரு கிறிஸ்மஸ் மரம், அதே போலதான் துன்பமும் அடிமைத்தனமும் பாவமும் தாக்காத மனிதர்களாக வாழ்வோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை ஆண்டவரின் திருக்கரத்தில் மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, உன் திருமகனின் சிறப்பு பெருவிழாவிலே அக்களித்து மகிழும் உமது திரு அவையும் அதன் திரு பணியாளர்களும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இறையாட்சியின் விழுமியங்களை இவ்வுலகில் விதைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள்
அன்பே வடிவமாக நேருலகிற்கே அளித்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பினை பெற்றுக்கொண்டு அதை மக்களோடு பகிர்ந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடையர்களுக்கு உம் முதல் தரிசனத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்த இறைவா, நாங்களும் அவர்களைப் போல் எங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு அன்பு, இரக்கம், மனித நேயம் கொண்டவர்களாக வாழவும், அவர்களைப் போல் உமது அரசை பறைசாற்றவும் வேண்டி ஞானத்தை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரம்பொருளே, உமது திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இப்பிறப்பு பெருவிழாவிலே ஒன்றித்திருக்கும் நாங்கள் இன்று போல் என்றும் ஒருமனப்பட்டு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக இன்றைய கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை அமைய செய்த தந்தையே இறைவா, ஒரு குழந்தையின் பிறப்பு குடும்பத்திற்கு அடையாளமாய் இருப்பது போல இயேசுவின் பிறப்பு எமது குடும்பங்களுக்கு அடையாளமாய் இருப்பதாக. அக்குழந்தையின் மகிழ்விலே எம்மிலுள்ள பிரிவினைகள் கலைந்து பிறழ்வுகள் தகர்த்தெறிந்து கோபமும் கவலையும் விட்டொழிந்து கண்ணீரும் ஏக்கமும் துடைத்து புதிய உறவுகள் அமைக்கவும் பாலகனின் ஆசி நிறைவாய் தங்கள் வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்களுக்காக பிறந்திருக்கும் பாலகனே, எம் நாட்டிலும் மறை மாவட்டத்திலும் பங்குகளிலும் குடும்பங்களிலும் உமது பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் மற்றவர்களோடு பகிர்தல், புரிதல், மகிழ்தல் போன்ற கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை ஒவ்வொருவரின் வாழ்விலும் சுடர்விட்டு எறிய வேண்டிய வரத்தை தந்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இறைவா, என் திருமகனின் பிறப்பு விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கும் இம்மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் இன்னும் அதிகமாக அயலானை அன்பு செய்யவும் பகிர்ந்து வாழவும் தங்களது எடுத்துக்காட்டான வாழ்வின் மூலம் பிறந்திருக்கின்ற உன் திருமகனை உண்மையான மீட்பு என்ற நற்செய்தியை பரப்ப நல்மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இப்போது நாங்கள் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் சொல் வடிவம் பெறாத எல்லா தேவைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைத்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களை, குழந்தைகளை, நாங்கள் செய்கிற தொழிலை, கால்நடைகளை, விவசாயத்தை ஆசீர்வதியும். எங்கள் உழைப்பையும் எங்கள் முயற்சிகளையும் திட்டங்களையும் ஆசீர்வதித்து தக்க வழியில் நலம் புரிந்து எங்களை உமது பிள்ளையாக வழிநடத்தி அருள்வளம் பொருள்வளம் தந்து நுரை வாழ்வை நோக்கி வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு உன் வாழ்க்கை வளரும் அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் அப்பத்தை மக்கள் தவிர்க்கின்ற எங்களுக்கு வாழ்வதற்கு மட்டுமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்க்கை பெறுவாராக. ஆண்டவர் எனக்கு உன் வாழ்க்கை ரசத்தை பெற்றுக்கொண்டு திராட்சைப்படி மண்ணில் பிறந்த மானுடனே உகந்த காணிக்கை நான் தருகின்றேன். மண்ணில் பிறந்த மானுடனே உகந்த காணிக்கை நான் தருகின்றேன். ஏற்பாயோ நீ, ஏற்பாயோ, ஏற்பாயோ நீ, ஏற்பாயோ என் இனிய காணிக்கை ஏற்பாயோ. மண்ணில் பிறந்த மானுடனே உகந்த காணிக்கை நான் தருகின்றேன்.
நான் தந்திடுவேன். கருணை இதயத்தில் பரந்த மனத்தினில் உகந்த காணிக்கை நான் தந்திடுவேன். ஏற்பாயோ நீ, ஏற்பாயோ என் இனிய காணிக்கை ஏற்பாயோ. மண்ணில் பிறந்த மானுடரே, உகந்த காணிக்கை நான் தருகின்றேன். மண்ணில் பிறந்த மானுடரே, உகந்த காணிக்கை நான் தருகின்றேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு எச்சதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவிலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசிற்கு மீண்டும் அழைத்து செல்லவும் இருபுலமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பொருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களும் என்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியார் ஆகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு உரைபடிப்பினை யாவைச்சு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உமது திரு ஆவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு தருகிற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர்.
தனனம் தனனா தனனம் 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 தனனா தனனனா 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 தனனா தனனனா 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 தனனா உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா உன்னை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக ஆ ஆ ஆ ஆ உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா பொருள் செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே உளம் நைந்திடும் பாச பந்தங்களில் உன் நிலையான உறவொன்று என்னை தேற்றுமே குடிசையிலே அவதரித்த அவனின் மன்னவனே பாரில் அழிந்தோர்க்கு அமைதியினை நல்கிட வந்தவனே பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகினே மரியின் மகனாக உருவாகினே உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக ஆ ஆ ஆ ஆ உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா வெளிநீரையும் வாழ்வின் வழியாவையும் துயர் நீக்கும் துணையாளன் எனில் வாருமே இருள் வாழ்வையும் பாவ கரையாவையும் நலமாக்கும் நாதா உன் அருள் தாருமே குறைகளையும் நிறைவாக்கி தேற்றிட வல்லவரே வாழ்வில் அருளூட்டும் உணவாக உறவாய் வந்தவரே பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவானீரே மரியின் மகனாக உருவானீரே உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக ஆ ஆ ஆ ஆ உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா நம் தனனம் 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 தனனா தனனம் 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 தனனா தனனனா தனனனா தனனனா
தனனனனா 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 நனனா. உங்களை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருள், துன்பம், வேதனை, கவலை, கண்ணீர், அனைத்து விதமான சோதனை வேதனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக கிறிஸ்மஸ் ட்ரீ அடையாளம் காட்டுவதை போல நம்மை மீட்பதற்காக இந்த இயேசு பாலனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இரவு மெதுமெதுவாக விடிவை நோக்கி நகர்வதை போல நம்முடைய வாழ்க்கையை வளமையை நோக்கி நகர்த்தி செல்கின்ற இயேசு பாலனுக்கு நன்றி சொல்லுவோம். எளிய மாடரி குடிலில் பிறந்து அரசருக்கெல்லாம் அரசராக உயர்ந்த இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கை தொடக்கத்தில் எளிமையாக இருந்தாலும் நிறைவில் மேன்மையை நோக்கி வழி நடத்துகிற இயேசு பாலனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மிடம் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், பிடித்தங்கள், விருப்பங்கள் அனைத்தையும் வெகுவாக உயர்த்தி மிகுதியாக்கி நமது மகிழ்ச்சியை நிறைவுக்கு வழி நடத்துகிற இயேசு பாலனுக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் என் நிலையில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க உயர்த்திய கரங்களை கொண்டவராக நமக்கு முன்பாக காட்சி தருகிற இயேசு பாலனுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெர்க்மான்ஸ் அருளப்பரே, இயேசுவில் இனியவர்களை நாம் பெருமகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தை ஜார்ஜ் அவர்கள் சார்பாகவும், அருள் சகோதரிகள் சார்பாகவும், அருள் சகோதரர் சார்பாகவும் மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் மற்றவருக்கு கரவொலி எழுப்பி அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இனியவர்களை, அருள் தந்தை மைக்கேல் ஜார்ஜ் நமக்கு புதியவர் அல்ல, நமக்கு மிகவும் தெரிந்தவர், என்னுடைய அருமை நண்பர், அண்ணன், எப்படியெல்லாம் சொல்லலாம், நல்ல நண்பர். சிறந்த நாடக நடன கலைஞர், கதாசிரியர், கவிஞர், புதினங்கள் புதுசாக எதை சொல்லணும்னாலும் சொல்லுவார். வித்தியாசமாக யோசிக்கிற திறமை என அனைத்திலும் புலமை பெற்றவராக இருக்கிறார். இப்பொழுது அறநெறியியல், இறையியல், மாரல் தியாலஜியிலே முனைவர் பட்டம் பெறுவதற்காக தன்னை தயாரித்து கொண்டிருக்கிறார். எனவே நல்ல தந்தை, சிறந்த ஆன்மீகவாதி, அன்பர் நம் நடுவே வந்து நமக்காக ஜெபித்து சிறப்பான மறையுரையாற்றி இந்நாளில் கலந்து கொண்டிருப்பது உண்மையில் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. பெரும் மகிழ்ச்சியுடன் அந்த செய்தி கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மட்டுமல்ல, அண்ணன் வந்து அமர்ந்து நமக்காக ஜெபிப்பது கூட என்று நிகழ்த்தி நமக்கு நிறுவனமாக்கி இருக்கிறார். தந்தை அவர்களுக்கு கடவுள் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, நமது பங்கிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற திருச்சிலுவை அருள் சகோதரிகள் இருவருமே வாழ்த்துக்குரியவர்கள். கேரல்ஸாக இருக்கலாம், சிறப்பு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களாக இருக்கலாம், அல்லது பிற பங்கின் பிற ஆன்மீக காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மிக உறுதுணையாக அன்போடு அக்கறையோடு செய்கிற தலைமை அருள் சகோதரி, தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி இருவருக்கும் கடவுள் எழுப்பி நம்முடைய ஜெபங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களை, ஊர் பொறுப்பாளர்கள் உண்மையில் சிறப்பான பாராட்டுக்குரியவர்கள். இந்த வருஷம் அண்ணன் கொஞ்சம் சீரியல் போட்டால் நல்லா இருக்குமே என்று ஊர் பொறுப்பாளர்கிட்ட பேசுனதுல, போட முடியுமா, என்ன போட முடியுமா, போடுங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உரிமையோடு சொல்லும்படியாக சொல்லி மிக அற்புதமாக நல்ல டிசைன் அவங்களே நின்று போட்டு வழக்கம் போல் மிக அருமையாக கிறிஸ்துமஸை ஒரு விழா கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கி கேக்கு கொடுத்துக்குவோம், டீ கொடுத்தா நல்லாயிருக்கும், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பங்கு தந்தையோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இணைந்து செயல்பட செய்து கொண்டிருக்கிற ஊர் பொறுப்பாளர்கள், நாட்டாமை, பொருளாளர், செயலாளர், சின்ன நாட்டாமை, காலாடி அனைவருக்கும் கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களை, உபதேசியார் ஆரோக்கிய மன்னன் மிகவும் சுறுசுறுப்பான மனிதர்.
முந்தைய நாள் எவ்வளவு வேலை பளு இருந்தாலும், எவ்வளோ நேரம் கோயில்லையோ மற்ற இடங்களில் வேலை செய்தாலும், அடுத்த நாள் காலையில் டான் 5 மணி அடிக்குதோ இல்லையோ நம்ம கோயில் மணி அடிச்சிடும். அப்படியே வேகமாக வந்து மணி அடித்தல், அந்த ஜெப வழிபாடுகள் செய்தல், எல்லா காரியங்களிலும் மிகுந்த அக்கறையோடு செய்யக்கூடியவர். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே கொஞ்சம் அதிகமான வேலைகள், ஸ்பீக்கர் வைக்கிறதா இருக்கலாம், கிறிஸ்மஸ் குடில் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், ஆராதனை நடைபெறுகிற பொழுது இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துவது போன எல்லா விஷயங்களும் சிறிதும் முகம் சுளிக்காமல், அயர்வு காட்டாமல் மிக அன்பான பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய உபதேசார் ஆரோக்கியமான எனக்கு கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துன்னு தெரிவித்துக் கொள்வோம். அன்பிய பொறுப்பாளர்கள், அவங்க இல்லாமல் எந்த நிகழ்ச்சியுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி பயங்கர உற்சாகத்தோடு முன் வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்கள். அதுக்கு மிகச்சிறந்த சான்று பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ அண்மையில் நடந்த அந்த கிறிஸ்மஸ் கேரல், ஒரு அன்பியம் இன்னொரு அன்பியத்துக்கு போய் நீங்கள் வாழ்த்து சொல்லணும், நீங்கள் தான் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடணும் எல்லாமே சொல்லுகிற பொழுது அவங்க கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் மிக அற்புதமாக செய்தார்கள். மழை எப்படி அடித்தாலும் சரி, தண்ணி எங்கே பெருனாலும் சரி, கோயிலில் வச்சினாலும் நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லி கொண்டாட்டத்திற்கு சற்றும் மகிழ்ச்சி குறையவில்லை. அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தையும் வந்திருக்கிறவர்களுக்கு பாயசம் கொடுக்குறதா இருக்கலாம், கேக் கொடுக்குறதா இருக்கலாம், வாழ்த்து சொல்கிறதா இருக்கலாம், ஆடுறவங்க பாடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கலாம், என்ற வேறு வேறு கோணங்களில் ஒவ்வொரு அன்பியும் ஒவ்வொரு விதமாக மிகவும் உற்சாகமாக செய்தார்கள். அது உண்மையில் பாராட்டக்கூடியது. எல்லா நேரங்களும் ரொம்ப சந்தோஷம் பண்ணதுனால அந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கு. அவ்வளோ அற்புதமான பணிகள். அந்த சிறப்பு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை வைக்கிற பொழுது கூட எல்லா அன்பிய கூட்டங்களையும் குடும்பங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த அரங்கத்தை வளாகத்தையே மிகவும் நிரப்பி ரொம்ப அற்புதமாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடியது போன்ற ஒரு உணர்வு இந்த நாளுக்கு முன்னாடியே நமக்கு கிடச்சிச்சு. அவ்வளவு அற்புதமாக பணியை செய்த ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர், அன்பிய வழிகாட்டிகள் அனைவருக்கும் நம்முடைய கடவுள் எழுப்பிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இனி இவர்களை இன்றைய நாளிலே பாடகர் குழுவினர் மிகச் சிறப்பாக பாடினார்கள். நீண்ட காலமாக பாடல் தேர்வு செய்வது, பாடல் பயிற்சி எடுப்பது, இதுக்கு இடையில் 2 முறை நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பான நடக்கிற ஷெப்பர்ட் சிங்கிங்கில் அங்கே பங்கேற்கிறது, அதற்கான தனி பயிற்சி என்று சொல்லி ரொம்ப மிக சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். வழிபாட்டிற்கு உதவி செய்வதற்கான எல்லா உத்வேகத்தோடு அவர்கள் முன்னேறி கொண்டிருந்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நம்முடைய கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். கிறிஸ்து பிறப்பு காலத்திற்கு விடுமுறைக்காக வந்திருந்தாலும் பங்கில் இருக்கிற எல்லா பணிகள் ஆன்மீக காரியங்களில் பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அருள் சகோதரர் மன்னி மைந்த ராசு அவர்களுக்கு கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். பீடச் சிறுவர்கள் மற்றும் ஆலயத்தை தூய்மை செய்கிற தூய்மை பணியாளர்கள், பஞ்சாயத்து பணியாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், காவல்துறை நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். கிளை கிராமத்திலிருந்து வந்து நாங்களும் இந்த பங்கை சார்ந்தவர்கள் தான் என்பதை காட்டும் விதமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிளை கிராம இறை மக்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இனி இவர்களை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சிக்குரிய காரியம், மகிழ்ச்சிக்குரிய நாள். எனவே மகிழ்வோம், கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பாலனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். திருப்பலி முடிந்தவுடன் அப்படியே அமர்ந்திருப்போம். எல்லாருக்கும் இனிப்பு வழங்கப்படும். இனிப்பு எல்லாருக்கும் வழங்கப்பட்ட பிற்பாடு என்ன செய்வோம், பாலன் இயேசுவை நம்முடைய திருப்பலியை சிறப்பை செய்து கொண்டிருக்கிற அருள் தந்தை ஜார்ஜ் அவர்கள் சுமந்து செல்ல நம்ம செய்கிறோம். ஆலயத்திற்குள் சென்று குடிநீர் வைக்கிறோம். அப்புறம் எல்லாருக்கும் தேநீர் வழங்கப்படும். அமர்ந்த நிலையில் எல்லாருக்கும் இனிப்பு, அப்புறம் பாலனை செய்கிறோம், கோயிலில் கொண்டு வைக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அனைவருக்கும் தேநீர் வழங்கப்படும். எனவே திருப்பலி முடிந்தவுடன் அப்படி அமர்ந்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோமா. இதய அமைதியே இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றுட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவன் இங்கு மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு ஆவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். உறவின் பலி தொடர்கின்றது. இறைவர்களே, கேக்கு வழங்கப்படும் என்று சொன்னோம். கேக்கு வழங்கியவர்கள் பற்றி சொல்லாம விட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. இந்த நாளில் இந்த இனிப்புகளை வழங்குவதற்காக திரு லாரன்ஸ் அவர்கள் ரூபாய் 500, நமது காலாடி அவர்கள் ரூபாய் 2000, வழக்குரைஞர் லியோன் அவர்கள் ரூபாய் 1000, இவர்களோடு சேர்ந்து மீதமான தொகையை நம்முடைய இளைஞர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே இனிப்பு வழங்கிய ஒவ்வொருவருக்கும் கடவுள் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்ம கிறிஸ்மஸ் கேக் வெட்ட போகிறோம். Happy birthday to you. 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 Happy birthday to Jesus. Happy birthday to you. La 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 விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே பாலகன் பிறந்தார் மாடடை கூடலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் மடியில் பாலகன் பிறந்தார் மாடடை கூடலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் மடியில் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி
happy, happy, happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, Merry, Merry Christmas. ஊரெங்கும் பேரொளி அவர் மாட்சி, பாரெங்கும் இனி என்றும் அவராட்சி. ஊரெங்கும் பேரொளி அவர் மாட்சி, பாரெங்கும் இனி என்றும் அவராட்சி. விடிவெள்ளி இவர்தானே அருள் வாழ்விலே, இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே, இனி இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே. மறைபொருளாகிடும் வெண்மலரே, மாதவமே என் மாபரனே. மறைபொருளாகிடும் வெண்மலரே, மாதவமே என் மாபரனே. பிறந்து வா, பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. பிறந்து வா, பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. Happy, happy, happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, Merry, Merry Christmas. La 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 la. திசையெங்கும் அவரது திருக்காட்சி, இனி எங்கும் நாம் என்றும் அவர் சாட்சி. திசையெங்கும் அவரது திருக்காட்சி, இனி எங்கும் நாம் என்றும் அவர் சாட்சி. உயிரோட்டும் அருளாளன் இவர்தான் என்றோ, வலுவூட்டும் புது வாழ்வு தருவார் என்றோ, என்றும் வலுவூட்டும் புது வாழ்வு தருவார் என்றோ. திரு அவை வளம் தரும் அருள் நதியே, திருவருளே என் வானமுதே. திரு அவை வளம் தரும் அருள் நதியே, திருவருளே என் வானமுதே. பிறந்து வா, பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. பிறந்து வா, பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. Happy, happy, happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, Merry, Merry Christmas. விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே, பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே. லல்லா லலா லலா லலா, லல்லா லலா லலா லலா, லல்லா லலா லலா லலா, லல்லா லலா லலா லலா. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, மருத்துவமனையிலே
ஒரு எங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் நினச்சிவோம் போய் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு குழந்தை அங்கேயே விட்டுற மாட்டோம். குழந்தை நினச்சிவோம் நம்முடைய வீட்டிற்கு தூக்கிட்டு வருவோம். சந்தோஷமாக எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு வருவோம். அது மாதிரி இயேசுனுடைய பிறப்பை இந்த வளாகத்தில் நாம் கொண்டாடினோம். ஜார்ஜ் அவர்களை தூக்கி செல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சி நினைச்சிடும். நம்முடைய ஆழத்திற்குள் நம்முடைய இல்லத்திற்குள் செய்ய கொண்டு போகிறோம். அதனால் நினச்சக்கூடாது குறுக்கோளியில் யாரும் பெயரக்கூடாது. வழக்கமாக நீங்கள் எப்போவுமே நம்முடைய பின்னாடி வர்ற மாதிரி பீடச்சிறுவர்கள் அவர்களை தொடர்ந்து அருள் தந்தை அவர்கள் உயர்த்தி பிடித்தபடி பாலனேசுவை நமக்கு முன்பாக கொண்டு செல்வார்கள். நாம் என்ன செய்வோம், ஆலயத்தின் மையப்பகுதியை பார்த்து திரும்பி நின்று கொள்வோம். பாலனேசு முன்னாடி போக போக அப்படி நினச்சிடும் எல்லாரும் சேர்ந்து ஆலயத்திற்குள் போகிறோம். ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற குடிலில் இயேசுவை வைத்து அருள் தந்தை அவர்கள் குடிலை மந்திரிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம்ம நினைச்சிடும் தேநீருக்கு கலந்து செல்வோம். வழக்கம் போல் நம்முடைய இந்த நிகழ்விலும் பக்தியோடு கலந்து கொள்வோம். பாடகுழுவினர் பாடல் பாட பவனியாக நம்ம எடுத்து செல்ல இருக்கிறோம். இது வழக்கம் போல சொன்ன மாதிரி நம்முடைய குழந்தை இயேசுவை நம்முடைய இல்லத்திற்கு ஆலயத்திற்கு நாம் கொண்டு செல்கிற பவனி. அனைவரும் கலந்து கொள்வோம். கண்ணில் பூத்த சூரியனே
உறவின் சங்கமமான ஏழ்மையின் அடையாளமாக மகிழ்ச்சியின் கருவியாக விளங்கும் இந்த குடிலை ஆசீர்வதிக்கும். இயேசு வாழ்வினை சுமந்து நிற்கிறது குடி எங்களுக்கு மகிழ்ச்சியை, நிறைவை, அமைதியையும் தருவதாக. நாங்கள் இந்த குடிலை இங்கு அழகாக கொண்டிருக்கிற குழந்தை இயேசுவை பார்க்கும்போது வேறு வகையால் புள்ளி எங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை கொண்டாடுகிறோம். எங்களுடைய தந்தையே, Amen.
தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதாம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட அதிரையோரையிடேற்றிட மாசற்ற ஜோதி திருத்துவ தூவஸ்து மரியம் கன்னியிடம் உதித்து